தேங்காய் இல்லாத அருமையான குருமா பண்ண போறோம். இந்த டைம்ல தான் நம்ம ஒரு வேலை பண்ணணும். சூப்பரா இருக்கும், எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. தக்காளி நல்லா பழுத்து இருக்கணும், டேஸ்டா இருக்கும், குருமா திக்னஸும் கிடைக்கும். வடசட்டி நல்லா காஞ்சிருச்சு, நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கிராம்பு எடுத்துக்கிறேன், அதை போட்டுக்கலாம். பட்டை, சோம்பு, ஜீரகம், மிளகு, காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் அதையும் இதில் போட்டுக்கலாம். பூண்டு தட்டி வச்சுக்கிறேன். மஞ்சத்தூள், உப்பு. இந்த வெங்காயம் சீக்கிரம் நல்லா வதங்கி வரும். அரைப்பாக நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட அரைஞ்சி ஒரு தக்காளியை நம்ம சேர்த்து வதக்குவோம். இப்போ பாருங்க, தக்காளி நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. கொஞ்சம் மிளகாத்தூள் ஜாஸ்தி தான் போடணும். சாம்பார் பொடி போட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒரு வதக்கிக்கலாம். பாருங்க, தக்காளி எல்லாம் கரைஞ்சி தொக்கு மாதிரி இருக்கு பாருங்க. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு பத்தலமா உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். மூடி வச்சு கொதிய விடுவோம். பாருங்கம்மா, குருமா நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைம்ல தான் நம்ம ஒரு வேலை பண்ணணும். நேற்று அரைச்ச இட்லி மாவு பாருங்க, புளிக்காத மாவு. இந்த மாவை ஒரு கரண்டி ஊற்றி நல்லா அப்படி கிண்டி விட்டுறோம். ஏன்னா தேங்காய் ஊற்றல, அதனால இந்த மாவு ஊற்றினா சூப்பரா இருக்கும் சாப்பாடு. திக்னஸ் வந்துருச்சு பாருங்க, கலர் சேஞ்ச் ஆயிடுச்சா. இதுக்கு மேல ஊற்றக்கூடாது, ஒரு கரண்டி மாவு தான். தேங்காய் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. ஒரு கரண்டி புளிக்காத மாவு எடுத்து ஊற்றினீங்கன்னா இந்த குருமா ரெடி ஆயிடும். ஒரு கொதி வரட்டும், நம்ம மூடிடலாம். குருமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாமாம்மா? அவ்வளோதான், குருமா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா. கடைசி இறக்கி வைக்கும் போது பாருங்க, கொஞ்சம் கொத்தமல்லி தூவி அப்படி இறக்கிருங்க, நல்ல வாசமா இருக்கும். தேங்காய் இல்லாத வீட்டில் இருக்க தக்காளியை மட்டும் வச்சு சூப்பரான ஒரு குருமா வச்சோம் பாருங்க.